அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا ومحمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يديه الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصيهما فإنه لا يضر الله شيئا. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் அருளும் அன்பும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆரம்பமாக அல்லாஹ்விற்கு அஞ்சி நடந்து கொள்ளும்படியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிபணிந்து நடந்து கொள்ளும்படியும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்ல ரஹ்மான் தக்வாவுடைய வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் வாய்ந்த ஒரு மாதம் நம்மை விட்டும் பிரியக்கூடிய ஒரு கடைசி தருவாயிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது மற்ற மாதங்களைப் போல் அல்லாமல் பல சிறப்புகளையும் மகத்துவங்களையும் தனக்குள் அடக்கி இருக்கக்கூடிய ஒரு புனிதமான மாதம். கிட்டத்தட்ட நம்மை விட்டு பிரியக்கூடிய கடைசி தருவாய். இன்ஷா அல்லாஹ் நாளை மகரீபுக்கு பின்னால் பிறை பார்க்கப்படுமாயின் திங்கட்கிழமை அன்று பெருநாளாகவும் நாளை பிறை பார்க்கப்படவில்லை என்று சொன்னால் ரமலானை 30ஆக பரிபூர்ணப்படுத்தி செவ்வாய்க்கிழமை அன்று ஈதுல் ஃபித்ர் என்கின்ற பெருநாள் நம்முடைய இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் கொண்டாடப்படும். அரபு நாடுகளில் இன்று பிறை பார்க்கப்பட்ட காரணத்தினால் நாளை பெருநாளாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமூ லிருயத்திஹி வஃப்திரு லிருயத்திஹி. பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். ஃபைன் ஹும்மா அலைக்கும் ஃபக்மிலுல் இத்தத ஸலாசீன். உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்படுத்தப்பட்டால் அந்த மாதத்தை 30ஆக கணக்கிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது நமக்கு பெருநாள் என்பது எப்பொழுது என்பதை மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பிறையை வைத்து நாம் முடிவு செய்வதல்ல. இன்றைக்கி இங்கே பெற தெரிஞ்சிருச்சு, அப்போ நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும், திங்கட்கிழமை நமக்கு பெருநாள் என்று நாமே முடிவு செய்து கொள்ளுவது என்பது ஷரியத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிர்மறையான ஒரு சிந்தனை. சவுதியில் இன்றைக்கி பெற தெரியுது தெரியல, அது நமக்கு விஷயம் அல்ல. நாளைய மகரிபுக்கு பின்னால் நம்முடைய ஊர்களில் நம்முடைய நாட்டிலே பிறை பார்க்கப்படுமாயின் நமக்கு திங்கட்கிழமை பெருநாள். நாளை நமக்கு பிறை தென்படவில்லை என்றால் செவ்வாய்க்கிழமை பெருநாள் என்கின்ற இந்த பிறை சம்பந்தமான நம்முடைய அகீதாக்கள் நம்மிடத்திலே பலமாக இருத்தல் வேண்டும். இன்று இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இந்த பிறை சம்பந்தமான நம்பிக்கை என்பது நாளுக்கு நாள் குறைந்து வருவதை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். சொல்லப்போனால் பிறையினுடைய அந்த எண்ணிக்கை என்பது வெறும் ரமலானில் மட்டுமல்ல, 12 மாதங்களிலேயும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் பிறையை மையமாக வைத்து கணக்கிட்டு கொள்வது, அதுதான் ஷரியத்து நமக்கு காட்டக்கூடிய நேரான பாதை. எனவே நாளை நமக்கு பிறை தென்படுமாயின் நாம் பெருநாளை முடிவு செய்து கொள்ள வேண்டியது. மற்ற எந்த நாட்டினுடைய சர்வதேச பிறை, எந்த நாட்டில் பிறை பார்க்கப்படுகிறதோ இல்லையோ அதை வைத்து நாம் இப்பொழுதே முடிவு செய்யக்கூடாது. சரி, இரண்டாவது, பொதுவாக இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு 30 நாட்களாக கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும்.
அதாவது இப்னுல் கையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, கபரிலே இருக்கக்கூடியவர்களிடத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் ரமலானிலே ஒரு நாளை கேட்பார்கள். ரமலானில் சிறிது நேரத்தை கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரமலான் என்பது மகத்துவம் வாய்ந்தது. எனவே நம்ம 29லேயே பெற தெரிஞ்சிடணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கிருபையால் நமக்கு ஒரு நாள் ரமலானுடைய நாள் நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல என் உம்மத்தினர்கள் ரமலானுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டால் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனவே நாம் ரமலானை ரமலானின் மீது நமக்கு ஆசை இருக்க வேண்டும். இந்த ரமலான் பிரியக்கூடிய இந்த தருவாயில் இந்த ரமலானிலே செய்த இந்த நல் அமல்களை நாம் விட்டுவிடாமல் ரமலானுக்கு பின்னாலேயும் அந்த அமல்களை நாம் தொடர்ந்து செய்து வருவோம் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய பரக்கத்து, ரமலான் கற்றுத்தந்த அந்த இறையச்சம் என்பது நமக்கு வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடைக்கும். ரமலானில் காலையில் சாப்பிடுவது, குடிப்பது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது இவைகள் தான் தடுக்கப்பட்டது. ரமலான் முடிந்ததற்கு பின்னால் இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் பகல் நேரங்களிலே அனுமதிக்கப்படுகிறது. அதனால் ரமலானில் மட்டும்தான் பாவம் செய்யக்கூடாது, ரமலானில் மட்டும்தான் தொழுணும், ரமலானில் மட்டும்தான் குரான் செய்யணும், குரான் ஓதணும் என்று ஒரு குறிப்பிட்ட மாதத்தினுடைய அந்த சீசன் கஸ்டமர்களைப் போல் நாம் ஆகிவிடாமல் மற்ற எல்லா மாதங்களிலேயும் நாம் இபாதத்து செய்ய வேண்டும். சரி, இப்போது இந்த ரமலானுடைய கடைசி தருவாயிலே நாம் இருக்கின்ற நேரத்தில் நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும். ரமலான் மாதத்தில் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இபாதத்தில் ஈடுபடணும். இது முதல் விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த ரமலானுடைய கடைசி நேரத்தில் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பு பெருநாளுடைய தர்மத்தை. சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பு பெருநாளுடைய தர்மத்தை நாம் மனம் உணர்ந்து முறையாக அதை நிறைவேற்ற வேண்டும். இந்த சதகத்துல் ஃபித்ர் சம்பந்தமான முதல்ல அதனுடைய மகத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சதகத்துல் ஃபித்ர், இதுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் என்று இப்போ நம்ம ஃபித்ராவுடைய காசு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ இந்த சதகத்துல் ஃபித்ரு எதற்காக கடமையாக்கப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 2 காரணத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? துஹுரத்துன் லிஸ்ஸாயிம், அது மினல் லஹ்வி வர் ரஃபஸ் வ துஅமத்துன் லில் மசாக்கின். முதல் விஷயம், நோன்பு காலத்திலே ஒரு நோன்பாளி இடத்திலே ஏற்பட்டுவிட்ட குறைகள், அவனிடத்தில் ஏற்பட்டுவிட்ட தவறுகள், வீணான விஷயங்கள், வெட்டியான விஷயங்கள், இதிலிருந்து நோன்பாளியை சுத்தப்படுத்துகிறது இந்த சதகத்துல் ஃபித்ர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 நாட்கள் நாம் நோன்பு வைத்தோம். நோன்பு காலத்திலே செய்யக்கூடாத சில தவறுகள், பொய் பேசக்கூடாது, மற்றவங்களை பற்றி புறம் பேசக்கூடாது, தடுக்கப்பட்ட காரியங்களை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. இருந்தாலும் நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அந்த தவறுகளை செய்திருந்தால் நம்முடைய நோன்பு அது கரை படிந்ததாக, குறையுள்ளதாக ஆயிடுச்சு. சரி, இப்போ நோன்பு குறை இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகளும் நமக்கு குறைந்து விடும். நோன்பாளிக்கு அல்லாஹ் என்ன நன்மை தருகிறான் என்று சொன்னானோ, நம்முடைய நோன்புகள் குறையாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் குறைந்து விடும். ஏன்னா சில ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ருப்ப சாயிமின் லைஸலஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூல். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுக்கு பசித்திருப்பதை தவிர வேறு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. அப்போது சில நோன்புகள் அப்படியும் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் முறையாக நோன்பு வைத்தாலும் கூட நம்முடைய நோன்புகளிலே பல தவறுகள் ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? அந்த தவறுகளை இப்போ நம்ம எப்படி சரி செய்கிறது? திரும்ப நம்ம ரமலானுக்கு முன்னாடி போய் சரி செய்ய முடியுமா? முடியாது. அப்போ ஸல்லல்லாஹு என்ன செய்கிறார்கள்? இந்த ரமலான் முடியக்கூடிய அந்த தருவாயில் இந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி அந்த குறைகளிலிருந்து பரிசுத்தமாகி கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது ஏழைகளுக்கு உணவாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சுயநலமாக இருப்பதை விரும்புவதில்லை. எப்பொழுதும் எந்த நிலையிலேயும் மற்றவர்களை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய கடைசி காலகட்டத்தில் ஏழைகளும் வயிறார உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இந்த சதகத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஃபித்ர் என்றால் நோன்பை விடுதல். ஸல்லல்லாஹு ஹதீஸில் சொன்னாங்க, சூமூ லிருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், வ அஃப்திரு லிருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பை விட்டுருங்க. அப்போ இந்த ஃபித்ர் என்கின்ற வார்த்தை
விடுதல், நோன்பை விடுதலை குறிப்பதால் நோன்பு மாதம் முடிந்தவுடன் இந்த தர்மத்தை நாம் நிறைவேற்றுகின்ற காரணத்தினால் இதற்கு சதகத்துல் ஃபித்ர் என்று பெயர். நம்ம நோன்பு பெருநாளுக்கு கூட ஈதுல் ஃபித்ருன்னு பேர். என்ன காரணம்? நோன்பெல்லாம் வைத்து முடித்து விட்டு நாம் அந்த பெருநாளை கொண்டாடுறனால அதற்கு பேர் சதகத்துல் ஃபித்ர் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ரெண்டாவது, அன்றைய நாளில் நாம் சதகத்துல், அதாவது நோன்பெல்லாம் முடித்து விட்டு கொண்டாடுவதால் அதற்கு ஈதுல் ஃபித்ர் என்று ஒரு பெயர். அதே நேரத்தில் இந்த சதகத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்றுவதனால் அந்த பெருநாளுக்கு ஈதுல் ஃபித்ர் என்றும் ஒரு பெயர். இன்னொரு அழகான விளக்கத்தையும் சொல்கிறாங்க. இந்த ஃபித்ர் இருக்குது பாருங்கள், இது இந்த ஃபித்ரத் அப்படிங்கிற அரபி வார்த்தையிலிருந்து வந்தது. ஃபித்ரத் அப்படின்னா இயற்கை சுபாவம். பொதுவாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனித இனத்திற்குன்னு சொல்லி சில இயற்கையான தன்மைகள் உண்டு. அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவனுக்குன்னு ஒரு இயற்கையான தன்மை உண்டு. அது என்னது? பொதுவாக ஒரு மனிதன், அவனுக்கு பசிக்குது, தாகம் இருக்குது, தண்ணி குடிச்சிட்டாரு, அவருக்கு வயிறு நிரம்பிருச்சு. உடனே ஒரு காமனான மனிதன், பொதுவாக மனிதனுடைய தன்மை என்ன? பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணி தருவான். தனக்கு வயிறு நிரம்பியதற்கு பின்னால் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் தருவது மனிதனுடைய இயல்பு. அப்போது இந்த ஃபித்ருக்கு என்ன பேர்? ஏன் இதற்கு சதகத்துல் ஃபித்ர் என்ற பெயர் என்றால், நாம் பெருநாள் அன்றுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம், அதே போல் வசதி இல்லாத ஏழைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதற்காக தரப்படுவதால் இதற்கு சதகத்துல் ஃபித்ர். அப்போது 2 காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய நோம்பில் எவ்வளோ குறை ஏற்பட்டிருக்கு பாருங்கள். இப்போ அந்த குறையோடு நாம் அல்லாஹ்ட்ட போகும்போது அந்த நோம்பாளிக்கு உண்டான நன்மை நமக்கு எப்படி முழுசாக கிடைக்கும்? அந்த குறைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படி தொழுகையில் எதுவும் குறை ஏற்பட்டு விட்டால் சஜதா சஹு செய்கிறோமோ, அதுபோல் நோன்பில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டு விட்டால் இந்த சதகத்துல் ஃபித்ர் அதை என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்துகிறது. சரி, இந்த நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவது தான் நோக்கமா அப்படின்னா அது மட்டும் நோக்கம் அல்ல, அது ஒரு நோக்கம். இப்போ ஒரு ஆள் நோன்பே வைக்கல, வயசு முடியாத ஆள் அல்லது கர்ப்பிணியான பெண்கள் அல்லது நோயாளியாக இருக்கிறார், அவர் நோன்பே வைக்கல, இப்போ இவர் தான் நோன்பே இல்லையே, அப்போ நோம்புலேருந்து எங்கே இவர் பரிசுத்தமாக அப்படின்னு சதகத்துல் ஃபித்ரை விடக்கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு இன்னொரு காரணம் சொன்னாங்க, துஅமத்தன் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கு அது உணவுன்னாங்க. அப்போது அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் எல்லோரும் முஸ்லீமான நோன்பு வைத்தவர்கள் வைக்காதவர்கள் இவர்கள் எல்லோரும் அந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இது ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த சதகத்துல் ஃபித்ர் சம்பந்தமான நாம் சில சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹனஃபி மذஹப், ஷாஃபி மذஹப், இந்த 2 மذஹபுகளிலேயும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த சதகத்துல் ஃபித்ரை நோன்பாளிகளுடைய வீண் பேச்சு வீண் செயல்களை விட்டும் பரிசுத்தப்படுத்துது, ஏழைகளுக்கு உணவாகவும் இருக்குது, உணவாகவும் அல்லாஹ் கடமையாக்கினான்னு சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெருநாள் தொழுகைக்கு முன்னே யார் இந்த, நல்லா கவனிங்க, பெருநாள் தொழுகைக்கு முன்னதாகவே யார் இதை நிறைவேற்றி விடுகிறார்களோ அது சதகத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு ஆள் பெருநாள் முடிஞ்சிட்டு வந்து தந்தால் அது ஒரு சாதாரண தர்மம், சதகத்துல் ஃபித்ர் என்ன செய்யாது? நிறைவேறாது. அப்போ சதகத்துல் ஃபித்ரினுடைய 2 காரணம். ஒன்று, நோன்பில் ஏற்பட்ட குறைகளுக்கு பரிகாரம். 2வது, ஏழைகளும் பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். அதனால தான் சில ரிவாயத்துகள் இப்படி வருதான், அந்த பெருநாளைக்கு ஏழைகளை யாசிப்பதை விட்டும் தேவையற்றவர்களாக ஆக்குங்கள் அப்படின்னு வரக்கூடிய சில ரிவாயத்து தாரகுத்தினியில் வருது. அப்போ என்ன செய்யணும்? இப்போ இந்த சதகத்துல் ஃபித்ரை நம்ம நிறைவேற்றணும். சரி, இப்போ இந்த சதகத்துல் ஃபித்ரு எப்படி தரது, யாரெல்லாம் தரது அப்படின்னா, ஹனஃபி மذஹபி ஒரு கருத்து, ஷாஃபி மذஹபில் ஒரு கருத்து. இந்த 2மே குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து இமாம்கள் தங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் சொன்ன சட்டம் தான் இது. சரியா? 2மே இஸ்லாம் காட்டக்கூடிய வழி தான். ஹனஃபி மذஹபில் என்ன சொல்கிறாங்க, பெருநாள் அன்றுக்கு, நல்லா கவனிங்க, பெருநாள் அன்று ஒரு மனிதனிடத்தில் ஜகாத்துக்குண்டான அளவுக்கு பொருளோ பணமோ இருந்தால், பொதுவாக ஜகாத்தை நிறைவேற்றுறதுக்கு தங்கத்தில் 87.5 கிராம் தங்கம், வெள்ளியில் 612 கிராம் வெள்ளி, இந்த மதிப்பிலான காசு பணம் ஒரு மனிதனிடத்தில் இருந்து மேல் மிச்சமாக இருந்து 1 வருட காலம் பூர்த்தியாகிவிட்டால் ஜகாத் தரணும்.
ஆனால் சதக்கத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு அன்றைக்கி காலையில் அவ்வளோ காசு இருக்குது. உதாரணமாக பெருநாளுக்கு ஒரு நாள் முன்ன நாள் வரைக்கும் ஏழையாக இருந்தார் ஒருத்தர். திடீர்னு பெருநாள் அன்றைக்கி நைட்டு, அதாவது இந்த 30வது நோன்பு அன்றைக்கி நைட்டு திடீர்னு அவருக்கு ஜக்காத் அளவுக்கு காசு வந்துருச்சு. இப்போ இவர்கிட்ட காசு வந்திருக்கு, அடுத்த வருஷம்தான் ஜக்காத்து கடமை. ஆனால் ஜக்காத்து தருவதற்குண்டான அளவுக்கு செல்வம் இவரிடத்தில் இருப்பதால் இவர் சதக்கத்துல் ஃபித்ரை அன்று நிறைவேற்ற வேண்டும், ஒரு வருடம் கழிக்க வேண்டும் என்ற கணக்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு குழந்தை பெருநாள் அன்றுக்கு சுபுகில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் தரணும். அப்போது ஹனஃபி மதபை பொறுத்த வரைக்கும் இதனுடைய நேரம் என்பது பெருநாளினுடைய அந்த சுபுகிலிருந்து. அதே மாதிரி ஷாஃபி மதபில் என்ன சொல்கிறாங்க, பெருநாளுக்கு முன்ன இரவு நம்ம பெற பார்க்குறோம்ல அந்த இரவிலிருந்தே கணக்கு. அப்போ ஷாஃபி மதபில் யார் தரணும், அந்த பெருநாளுடைய இரவு பெற பார்த்த அன்றைக்கி இரவு பெருநாள் அன்னைக்கு இந்த 2 நாட்களே இந்த ஒரு நாள் முழுக்க தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தேவையான செலவுகள் போக, அன்றைக்கி ஒரு நாளைக்கு தன் குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகும் அந்த காசு எல்லாம் போக சதக்கத்துல் ஃபித்ரு தலை அளவுக்கு இவர்கிட்ட காசு இருந்தாலே இவர் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். சரிங்களா? 2 விஷயம். ஹனஃபி மதபில் ஜக்காத்துடைய நிசாபை பார்க்குறாங்க, ஷாஃபி மதபில் அன்றாட அவருடைய தேவைக்கு போக சதக்கத்துல் ஃபித்ர், அவருடைய தேவை குடும்பத்துடைய தேவைக்கு போக சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவு இருந்தால் தரணும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது எப்பொழுது நிறைவேற்றுவது அப்படின்னா, முஸ்தஹப்பான நேரம் என்பது பெருநாளுடைய அந்த சூரியன் உதயமானதிலிருந்து தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். சரி, பெருநாளுக்கு முந்தைய இரவு இந்த பெற பார்க்குறோம்ல அப்போலே கொடுக்கலாம். 2 நாட்களுக்கு முன்னால் வரை தருவதற்கு அனுமதி இருக்கிறது. பெற 27, 29, 30 என்ன செய்யலாம், நம்ம தரலாம். தருவதற்கு தந்தாலும் நிறைவேறிவிடும். சரி, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, சிலர் 2 நாளைக்கு முன்னாடி தர வேண்டாம் பெருநாளைக்கே தாங்கன்றாங்க. என்ன காரணம், 2 நாளைக்கு முன்னாடி தந்தீங்கன்னா காசு செலவாயிடுச்சுன்னு வச்சுங்க, பெருநாளைக்கு அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது, திரும்ப யாசகத்துக்கு வருவாங்க. சரி, முன்னாலே தரலாம் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறாங்க, நம்ம பெருநாள் அன்றைக்கி காலையில் போய் எங்கேருந்து ஏழைகளை தேட, அந்த காலையில் கொண்டு போய் கொடுத்து அவங்க எப்படி அதை பயன்படுத்துவாங்க, ஒரு இரவு முன்னாலே கொடுத்தா அவர்களும் பெருநாளுக்கு தயாராகுவார்களே அப்படின்னு சொல்கிறாங்க. 2மே எப்படி நிறைவேற்றினாலும் நமக்கு சதக்கத்துல் ஃபித்ர் கூடிவிடும். ஆனால் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும், தொழுகைக்கு முன்னாலே கொடுத்து விட வேண்டும். சரி, யாருக்கெல்லாம் தரலாம் அப்படின்னா, பொதுவாக அமல்கள், உடல் சார்ந்த அமல்கள், ஒரு மனிதன் அவனுக்கு உண்டான அமல் அவன் தான் செய்யணும். என் மேலே தொழுகை கடமைன்னா அது நான் தான் தொழணும், வேறு யாரும் தொழக்கூடாது. ஆனால் பொருள் சார்ந்த அமல் இருக்குது பாருங்கள், ஒருவர் மீது கடமையாகி இருந்தாலும் அதற்கு பகரமாக இன்னொருத்தர் நிறைவேற்றினால் கூடத்தான் செய்யும். ஒரு ஆள்கிட்ட ஜக்காத்துக்கு நிசாப் வந்துருச்சு, ஆனால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் ஜக்காத்தை நிறைவேற்றினார்னா கூடும். நம்ம மனைவியினுடைய நகை இருக்குது, அதுக்கு ஜக்காத்து கடமையாகிருச்சு, அதற்கு பதிலாக கணவன் நிறைவேற்றினார்னா கூடும். ஆனால் மனைவி மேலே இருக்கக்கூடிய நோன்பை கணவன் வச்சா அதெல்லாம் கூடாது. அப்போது இந்த சதக்கத்துல் ஃபித்ரை யாருக்கு தரணும், யாருக்காண்டி தரணும்னா தனக்காக, தன் சிறு பிள்ளைகளுக்காக, தன் பொறுப்பில் இருப்பவர்களுக்காக, தன் அடிமைகளுக்காக எல்லாம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தன் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு தான் தர வேண்டியது இல்லை என்பது துர்ருல் முக்தார் போன்ற ஹனஃபி மதபுடைய சட்டம். ஆனால் ஷாஃபி மதம் என்ன சொல்கிறாங்க, தனக்கு பகரமாகவும் தன் பெற்றோர்கள், தன் பிள்ளைகள், தன் மனைவி, தான் யாரையெல்லாம் பராமரிப்பது தன் மீது கடமையோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இருக்கார், குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு சேர்த்து தரணும். அவர் சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், நோன்பு வைத்தவராக இருக்கலாம், வைக்காதவராக இருக்கலாம், அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்யணும், சதக்கத்துல் ஃபித்ரை தரணும். அதே நேரத்தில் சதக்கத்துல் ஃபித்ர் என்பதை இஸ்லாமியர்களுக்குத்தான் தர வேண்டும். எப்படி ஜக்காத்தை முஸ்லீம்களுக்கு தரணுமோ அதே மாதிரி சதக்கத்துல் ஃபித்ரு முஸ்லீம் தான் தரும். இது ஏன் சொல்லப்படுதுன்னா, நம்ம ஊர்களில் சில முஸ்லீம்கள் மாறி புர்கா போட்டுட்டு தலையில் முக்காடு போட்டுட்டு சிலர் தொப்பி போட்டுட்டு மாற்று மதத்துக்கு அவங்க வறுமை காரணமாகவும் அதை பற்றி விமர்சிக்கவில்லை. வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாங்க, தன் பேரை முஸ்லீம் பேராக சொல்கிறாங்க. அதை நம்பி அவர் யாரும் என்னமே தெரியாமல் நம்ம ஜக்காத்து காசை ஃபித்ரா காசை கொடுக்குறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் முஸ்லீம்களாக இல்லாத பட்சத்தில் அல்லது
ஜக்காத்தையோ சதக்காவையோ வாங்குவதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய ஜக்காத்தும் சதக்காவும் நிறைவேறாது. எனவே அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து முக்கியமான விஷயம், எதை சதக்கத்துல் ஃபித்ராக தருவது. இதில் ஹனஃபி மதபை பொறுத்தவரை கோதுமை, பேரித்த பழம், காய்ந்த திராட்சை இவைகளை சதக்கத்துல் ஃபித்ராக தரலாம். அதே மாதிரி அரிசியை தரலாம். அதே மாதிரி யாருக்கு என்ன உணவாக இருக்குதோ அந்த உணவு, இப்போ உதாரணமாக ஒருத்தவங்களுக்கு அரிசி தான் உணவாக இருக்குன்னா தரலாம், சரியா? ஆனால் இதில் காசு என்ன செய்யலாம், இப்போது அந்த அரிசிக்கு என்ன விலை வருதோ அந்த காசை தரலாம். ஆனால் ஷாஃபி மதவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் எதை உணவாக பயன்படுத்துகிறாங்களோ அதை மட்டும்தான் தரணும், காசு தரக்கூடாது. சரி, இப்போ ஹனஃபி மதவை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 600 கிராம், அதாவது அரை சா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இந்த அளவுகளுக்கு சா அப்படின்னு சொல்லுவாங்க. மரக்கால் நம்ம சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோதுமை இல்லை அரை சா தருவாங்க. பேரிச்ச பழம், காய்ந்த திராட்சையில் 1 சா தருவாங்க, சரிங்களா? ஹனஃபி மதத்தில் என்ன செய்கிறாங்க, இதை கணக்கு வச்சு 1 கிலோ 60 கிராம், 1 கிலோ 60 கிராம் கோதுமை அல்லது அதனுடைய விலை எவ்வளவோ அவ்வளோ கொடுத்துடலாம். ஷாஃபி மதத்தை பொறுத்த வரைக்கும் 2 கிலோ 400 கிராம், அது ஹனஃபி மதத்தை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 633 கிராம் கோதுமை அல்லது அதனுடைய அளவு காசு தரலாம். ஷாஃபி மதத்தில் 2 கிலோ 400 கிராம் கோதுமை அரிசி மட்டும்தான் தரணும், காசு தரக்கூடாது. இப்போது ஜமாஅத்துல் உலமா சார்பாக அந்த 1 கிலோ 630 கிராமுக்கு 90 ரூபாய் அப்படின்னு விலையை நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்காண்டி நம்ம 90 ரூபா தான் தரணுங்கிற அவசியம் கிடையாது, 90 ரூபா தான் தரணுங்கிற அவசியம் கிடையாது. இதை விட குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய நோக்கமே தவிர அவ்வளோதான் தரணுங்கிறது தவறு. நீங்கள் அதிகமாகவே தாங்க. பொதுவாக ஸல்லல்லாஹு காலத்தில் ஆரம்பத்தில் உணவுப் பொருளில் ஒன்று வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தாங்க வேறு ஊர்களில் வேறு இடத்துல வேறு சில உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்தது உணவுப் பொருளாக இருக்கும்போது அதில் சதக்கத்துல் ஃபித்ரை தர சொல்லிட்டாங்க. அப்போ நாம் கவனிக்க வேண்டியது, ஒரு ஏழையினுடைய குடும்பம் அன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படிங்கிற பொழுது இப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம வீட்டில் 5 பேர் இருக்காங்க, இப்போ நம்ம 5 பேர் இருக்காங்களாம், இப்போ நம்ம 90 ரூபான்னு போடும்போது 450 ரூபா வரும். இந்த ஒரு 450 ரூபா ஒரு குடும்பத்துக்கு தந்தால் போதுமா? சதக்கத்துல் ஃபித்ர் நிறைவேறிடும். இருந்தாலும் நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அதனால் என்ன செய்யணும், அவர்களுக்கு கூட தரனால தப்பே கிடையாது. கூட நீங்கள் எவ்வளோ 90 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் 9000 ரூபா இல்லை 900 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சதக்கத்துல் ஃபித்ருக்கு பதிலாக கூடத்தான் செய்யும். அதனால் நாம் அந்த குடும்பம் அன்றைக்கு சந்தோஷமாக நம்மை போல் இருக்கணும், அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்று நம்முடைய சமூகத்தில் நாம் தவற விடக்கூடிய, இழந்து விடக்கூடிய, நஷ்டவாளிகள் ஆகக்கூடிய முக்கியமான விஷயம், பெருநாள் பிறை பார்க்கப்பட்ட அன்றைய இரவு ரொம்ப பரக்கத்தான இரவு. எப்படி லைலத்துல் கத்ருடைய இரவு ஒரு பரக்கத்து வாய்ந்த இரவோ, அந்த மாதிரி பெருநாளுடைய அந்த ரெண்டு பெருநாளுடைய இரவு இருக்குது பாருங்கள், ரொம்ப பரக்கத்து வாய்ந்த இரவு. அன்று இரவுகள் முழுக்க நாம் விழித்திருந்து இபாதத்து செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ர் எப்படி இபாதத்து செய்கிறோமோ அது மாதிரி செய்யணும். ஏன்னா அந்த இரவுகள் கூலி தரப்படக்கூடிய நாள். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, 1ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார். 30ஆம் தேதி அவருக்கு சம்பளம் உண்டு நாள், அன்றைக்கி பாட்டு லீவ் போட்டார், என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க, அவரை பார்த்து முட்டாளுன்பாங்க. அப்படி தான் ரமலான் முழுக்க நாம் இரவு வழங்கினோம், இபாதத்து செஞ்சோம், இதற்குண்டான கூலியை வல்ல ரஹ்மான் பெருநாளுடைய பிறை தென்பட்ட அன்றைய இரவு வழங்குகிறான். அப்போ அந்த இரவு நம்ம அல்லாட்ட நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், நம்ம ஊர்களில் பெருநாள் தொழுதுட்டு வந்து நம்முடைய வீட்டில் பெரியவங்க, நம்முடைய முன்னோர்கள், இந்த சின்னவங்களுக்கு பெருநாள் காசு தருவாங்க. அது ஒரு சுன்னத்து தான். அப்போது அல்லாஹு தாலா தன் அடியார்களுக்கு பெருநாள் அன்பளிப்பு தரக்கூடிய இரவு. இந்த பெருநாளுடைய இரவுங்கிறது பெருநாள் அன்பளிப்பு இருக்கா என்ன? இப்போ நம்ம பெருநாள் காசு தரோம்ல, அந்த மாதிரி அல்லாஹு தாலா தன் மன்னிப்பை, மகஃபிரத்தை பெருநாள் அன்பளிப்பாக தன்னுடைய அடியார்களுக்கு தரக்கூடிய இரவு தான் பெருநாளுடைய இரவு. ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் இந்த 2 பெருநாளுடைய இரவிலே விழித்து வணக்கம் புரிவார்களோ, உள்ளங்களெல்லாம் மரணிக்கக்கூடிய அந்த நாளில் அவருடைய உள்ளம் மட்டும் உயிரோடு இருக்கும் அப்படின்னாங்க. இதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. உள்ளம் மரணித்து போகிறது அப்படின்னா கியாமத்து நாளை எடுக்கும்.
அல்லது பாவங்கள் செய்து செய்து செத்துப்போன மனசு இருக்குது பாருங்கள், பாவம் செஞ்சு செஞ்சு பாவ கரை பட்டு உள்ளம் ஃபுல்லாக கருத்து போயிடுச்சு. அப்பேற்பட்டவர்களும் கூட இந்த பெருநாளுடைய இரவிலே இபாதத்து செய்யும்போது அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து பாவத்தின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறான். எனவே அந்த பெருநாளுடைய இரவை நாம் பெரும்பாலும் வீணான காரியங்களில் கழிக்கிறோம். அந்த இரவுகள் நாம் ஒன்று இபாதத்து செய்யணும், அல்லது குறைஞ்சபட்சம் பாவங்களில் ஈடுபடாமல் இஷாவை ஜமாத்தோடு தொழுது விட்டு ஒதுவோடு அவுராதுகளை ஓதி விட்டு தூங்கிடணும். ஃபஜர் தஹஜுத்துக்கு எஞ்சி தஹஜுத்து தொழுதுட்டு ஃபஜர் ஜமாத்தோடு தொழுதால் அந்த இரவு வணங்கிய நன்மை கிடைத்து நமக்கு ஏதோ நன்மை கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்முடைய நன்மைகளை நாம் பாழாக்கி கொள்ளக்கூடாது. அதே மாதிரி பெருநாளுடைய நாளுக்கு சில சுன்னத்துகள் இருக்கிறது. நோன்பு பெருநாளுக்கு சில சுன்னத்து இருக்குது, ஹஜ்ஜு பெருநாள் சில சுன்னத்து இருக்குது. நோன்பு பெருநாளுடைய தொழுகையை கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை கொஞ்சம் முன்னாடியே வைப்பாங்க நம்ம ஊர்களில். இதுக்கு என்ன காரணம்? நோன்பு பெருநாள் நம்ம சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிட்டு தொழுக வரணும், அதனால் கொஞ்சம் டைம் தராங்க. ஹஜ்ஜு பெருநாளில் தொழுதுட்டு போய் உடனே குர்பானி தரணும், அதனால் முன்னாடி வைக்கிறாங்க. அப்போது நோன்பு பெருநாளுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 2 பெருநாட்கள் நோன்பு பெருநாளும் வருடத்தில் 5 நாள் நோன்பு வைக்கிறது ஹராம். ஒன்று இந்த நோன்பு பெருநாள், 2வது ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாளை ஒட்டி வரக்கூடிய அந்த ஐயாமு தஷ்ரீக் தக்பீருடைய 3 நாள், இந்த 5 நாளில் நோன்பு வைக்கிறது ஹராம். இன்றைக்கி நம்மளும் என்ன செய்கிறோம், சில ஊர்களில் இன்னும் அந்த பிதஅத் நடைமுறையில் இருக்குது. 29 நோன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 30 ஆக்கணும் அப்படிங்கிறது என்ன செய்வாங்க, பெருநாள் அன்றைக்கி காலையில் பெருநாள் தொழுகை வரைக்கும் நோன்பு வைக்கிறது அப்படின்னு. இது ஹராம். அல்லாஹ் நமக்கு 29 நாள் தந்தால் 29 நோன்பு, 30 தந்தால் 30 நோன்பு, அவ்வளோதான். அப்போ பெருநாள் அன்றைக்கு நோன்பு வைப்பது ஹராம். அதே மாதிரி பெருநாள் தொழுகைக்கு நோன்பு பெருநாள் ஈகை திருநாள் ஈதுல் ஃபித்ருக்கு செல்வதற்கு முன்னால் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும். அதே மாதிரி பெருநாள் அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும், கவலையாக துக்கமாக இருக்கக்கூடாது. சந்தோஷம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலான முறையில் என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் அன்றைய பெருநாள் அன்றைக்கி கொண்டாடுவதற்கு ஷரியத்தில் தடையில்லை. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ் காப்பாற்றணும். எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்போது அப்போது ஜாஹிலியாவில் சில நாட்களை அறியாமை காலத்தில் வேறு சில நாட்களை வேறு மாதிரி பெருநாளாக கொண்டாடினாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்பா இந்த 2 நாள் தான், அதுக்கு பதிலாக அல்லாஹ் அந்த 2 பெருநாள் தந்திருக்கிறான், இந்த 2 பெருநாளை முறையாக கொண்டாடுங்கன்னாங்க. இன்றைக்கி இந்த பெருநாளை நம்ம எப்படி கொண்டாடுறோம்? பாவமான காரியங்களில், கேலி கூத்துகளில், ஹராமான இடங்களுக்கு, திரையரங்குகள் போன்ற ஹராமான இடங்களுக்கு தான் அன்றைக்கி போகிறோம். ஷைத்தானை தான் அல்லாஹ் பெற பார்த்தோன்னே திறந்து விட்றான்னா, நாமளும் அந்த ஷைத்தானுக்கு 1 மாதம் வரைக்கும் அவனுக்கு கொடுத்த லீவை அன்றைக்கி நாம் அவனுக்கு வேலை தர ஆரம்பிச்சிடறோம். அதனால் பெருநாள் அன்றைக்கி வீடுகளில் இருங்கள், சொந்தங்களை போய் சந்தியுங்கள், உறவுகளோடு சந்தோஷமாக இருங்கள். அதே நேரத்தில் ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்கள். ஏழைகளுக்கும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா மனிதர்களிடத்தில் கேள்வி கணக்கை ஆரம்பிப்பான். கேள்வி கணக்கு அது ஒரு நீண்ட நிகழ்வு. ரொம்ப நாளாக அல்லாஹு தாலா ஆண்டு கணக்காக எல்லோரும் காக்க வச்சுட்டே இருப்பான். இப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்களாம், எப்பா யாரெல்லாம் எங்களுக்கு ஏதோ சொர்க்கமோ நரகமோ ஏதோ ஒன்று எனக்கு முதல்ல முடிவு பண்ணி யாரெல்லான்னு கேட்பாங்க. அப்போ அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தாலா விசாரணை ஆரம்பிப்பதற்கும் அல்லாஹ்கிட்ட போய் ஷஃபாத்து செய்வாங்க. அப்போ அல்லாஹு தாலா நீங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பித்து வைங்கன்னு உடனே இப்போ அல்லாஹ் சொல்லணும், உங்கள் உம்மத்துலேருந்து யாராவது ஒரு ஆள் அனுப்புங்க, அவர்கிட்டேருந்து நான் கேள்வி கணக்கை ஆரம்பிக்கிறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தை பார்ப்பார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கையை பிடித்து நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேள்வி கணக்குக்கு போங்க அப்படின்னோடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து விடுவார்கள். யாரை சொல்லலாம், என்ன அனுப்புகிறீங்களே, வேறு யாராவது அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் தான் போகணும் அப்படின்னோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அல்லாஹு தாலாவுடைய தர்பாருக்கு மறுமையிலே விசாரணைக்காக அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு போவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்வானாம், என் ஹபீப் ஒரு மனிதரின் மீது முழு நம்பிக்கை வைத்து முதலிலே இந்த கேள்வி கணக்குக்கு என்னிடத்திலே அனுப்புகிறார் என்றால் அந்த மனிதரிடத்தில் நான் என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது, உங்களுக்கு ஈடேற்றம் சொல்லி அனுப்பிடுவோம். உடனே வந்துடுவாங்க அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் உடனே டக்குன்னு வந்துட்டீங்க, முடிஞ்சான்னு கேட்டால் நடந்த நிகழ்வை சொல்லுவாங்க. இரண்டாவதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிப்பார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் பயந்து விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ்
நான் ஒரு காலகட்டத்தில் உங்களை நஅூதுபில்லா வெட்டுவதற்காக வாளேந்தி வந்தவன். அல்லாஹு தஆலா அந்த குற்றத்திற்கு இன்று என்னை பிடித்து விடுவானோ என்று பயமாக இருக்கிறது, நான் வேண்டாமே அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதனால் நீங்கள் தான் போகணும். இப்போ உமர்லானு உள்ளே செல்வார்கள். உள்ளே வந்தவுடன் அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சலாம் சொல்வான். அல்லாஹ் சலாம் சொன்ன உடனே உமர்லானு உடனே வெளியில் வந்துடுவான். ஸல்லல்லாஹு கேட்பாங்க, என்ன அல்லாவே என்று சலாம் சொல்லிவிட்டான், இனி என்ன இருக்கிறது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லுவார். இது நமக்கு நோக்கமல்ல. அடுத்ததாக சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிப்பார்கள். உஸ்மான் என்ன சொல்லுவாங்களாம், யா ரசூலல்லாஹ், இந்த முன்னால் இருந்த 2 என்னுடைய தோழர்களும் ஏழைகள், பெருசாக அவங்கக்கிட்ட கேள்வி கணக்கு இருக்காது. ஆனால் நான் செல்வந்தனாக இருந்தேன். என் செல்வத்திற்குண்டான கேள்வியை அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன செய்வது அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் விசாரணைக்கு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துவான். என்ன நிகழ்வு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெருநாள், இப்போ இந்த ஈது பெருநாள் வருதுல, இந்த மாதிரி ஒரு பெருநாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வீட்டை விட்டு வெளியில் வராங்க. சில ஏழை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ரொம்ப ஏழையான, இன்றைக்கி எத்தனை ஏழைகள் நம்ம குடும்பத்தில் சொந்தத்தில் முஹல்லாவில் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம கண்டு காணாமல் இருக்கிறோம். சில ஏழை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எதற்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது தந்தால் தாங்களும் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடலாமே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ அந்த நேரம் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழைகளுக்கு தருவதற்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனது எவ்வளவு கவலைப்பட்டிருக்கும். பொதுவாக இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோரின் மீது கருணை கொண்டவர்கள். தன் உம்மத்தில் பெருநாள் அன்னைக்கு எல்லோருமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது சில தோழர்கள் மட்டும் காசு பணம் இல்லாதனால ஏழ்மையில் இப்படி கஷ்டப்படுகிறார்களே, சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்களே என்ன அப்படியே கவலையோடு போனாங்க. பெருநாள் தொலை வச்சாங்க. அதே கவலையோடு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தால் வீட்டுக்கு வெளியிலே சில ஒட்டகைகள் பல பொருட்களோடு பொதிகளோடு நிற்கிறது. இதை பார்த்தோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம் கேட்டாங்க, ஆயிஷாவே, இது என்ன ஒட்டகைகள், இது என்ன பொதி என்று கேட்டவுடன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாள் அன்பளிப்பாக இதை உங்களுக்கு அனுப்பினார்கள் அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதில் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ கவலையோடு போனாங்க. இப்போ அந்த ஏழைகளுக்கு தருவதற்கு, அந்த ஏழைகளும் மற்றவர்களைப் போல் சந்தோஷமாக இருப்பதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்களே, அல்லாஹ் அவர்களை காரணமாக்கினானே அப்படின்னு சந்தோஷத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எப்படி இன்றைய நாள் உஸ்மான் என்னை சந்தோஷப்படுத்தினாரோ அதே போல் நாளை மறுமையில் நீ கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது உஸ்மானை நீ சந்தோஷப்படுத்துவாயாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இந்த துஆவை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துவான். சொல்ல வரக்கூடிய நோக்கம், பெருநாளுடைய அந்த நாட்களில் நாம் மட்டும் மகிழ்ச்சியாக சுயநலமாக இருக்கக்கூடாது. நம்மால் முடிந்தளவிற்கு ஒரு குடும்பமாவது அன்றைய நாள் நம்மால் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம மீது சந்தோஷப்படுகிறான். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய உண்மையில் ரமலானுடைய ஒரு பாக்கியத்தை ஒரு அடைகிறான் என்று சொன்னால் பெருமனே பசித்திருப்பதால் அல்ல, பிறருக்கு உதவுவதால். இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடியது வணங்கி வாழ வேண்டும், எல்லோரோடும் இணங்கி வாழ வேண்டும், வறியவர்களுக்கு வழங்கி வாழ வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த பெருநாளை நாம் எல்லோரும் மனமகிழ்ச்சியாக
குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தந்த அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய ஒளியிலே இந்த பெருநாளை நாம் முறையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய நாடுகளில் வடநாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த பெருநாளை கூட அவர்களுக்கு சந்தோஷமாக கொண்டாட முடியாத அளவுக்கு சில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கயவர்களின் மூலமாக சில சட்டங்கள் போடப்பட்டு அவருடைய சந்தோஷங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. வல்ல ரஹ்மான் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து எறிந்து அந்த சகோதரர்கள் அந்த இஸ்லாமியர்களும் சந்தோஷமாக நிம்மதியாக எந்த பயமும் இல்லாமல் எந்த ஆபத்தும் இல்லாமல் பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் குறிப்பாக பலஸ்தீனிலே கஸாவில் இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த பெருநாளிலிருந்து அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் மீது மகிழ்ச்சியாக கவலையே இல்லாத நிம்மதி அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாம் இந்த ரமலானிலே செய்த எல்லா அமல்களையும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து இந்த அமல்களை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையில் ரய்யானுடைய வாசலுக்கு மூலமாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லோர்களில் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.